இருக்கோம். எவ்வளவோ தடங்கல்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கை, உங்க மேல இருக்கிற தன்னம்பிக்கை, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு இருக்கிற அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை மட்டும்தான் நம்ம வச்சு இப்ப போய்கிட்டு இருக்கோம். பட் முன்னேற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஊரா ஆரம்பிச்சோம், அடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா போனோம், அப்புறம் ஒவ்வொரு ரீஜனா போனோம், இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டா போய்கிட்டு இருக்கோம். இப்ப கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 3 கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த லெவலே வேற. நான் காவேரி சங்கமத்துல சொன்னதுதான், இந்த 3 லட்சம் ஐடிஸ் பேசிக்கா நீங்க வச்சுக்கோங்க. 3 லட்சம் பிரீமியம் ஐடிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்த போறோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. யாருமே பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய புரட்சிகரம் நடக்க போகுது. அந்த இது நடக்கும்போது நீங்க ஐடியை தேடி போக வேண்டியதில்லை, ஐடி உங்களை தேடி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்ன, பேசிக் ஸ்டாண்டர்ட் எலைட்டு இன்னும் மூவ் ஆகல அப்படின்னு. பட் இந்த 3 லட்சம் ஐடியா எடுங்க, நான் சொல்ற ஐடியா அப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்மிடியட் ஒரு வாரம் 10 நாள்ல உடனே கூட வரலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா ஜென்ரேட் ஆகிறதுக்கு நல்ல பல யோசனைகள் இருக்கு. ஓகேங்களா? அதனால இதை செயல்படுத்துறதுக்கு ஆனா நமக்கு கொஞ்சமாவது கிரௌடு வேணும். மினிமம் ஒரு 3 லட்சம் கிரௌடு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நம்ம இதை செயல்படுத்திடலாம். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு மன்றாடி உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கேன், 3 லட்சம் ஐடி எடுங்கன்னு. இந்த 3 லட்சம் ஐடி எடுங்க. கண்டிப்பா நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு புரட்சி ஏற்படுத்த போறோம். அந்த புரட்சி மூலமா நமக்கு என்ன கிடைக்க போகுது? பொருளாதார சுதந்திரம். கண்டிப்பா எல்லாருக்கும் பொருளாதார சுதந்திரம் அது மூலமா கிடைக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய புரட்சியா இருக்கும். இது எல்லோரையும் நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரியது. இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய மற்ற நெட்வொர்க் பண்றவங்க எல்லாருமே இப்ப ஆச்சரியமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி 3 வருஷமா இந்த பிளான் நடத்துறீங்க, என்ன ஏதுன்னு கொஞ்சமா கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் ப்ராடக்ட் பேஸ்ல உள்ள பெரிய டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்பெனி நல்ல கம்பெனி தான், ஆனா வருமானம் கம்பெனிக்கு போவோம், லீடர்ஸ் போவோம், எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறது கிடையாது. இங்க சமமான வாய்ப்பு தான். இன்னைக்கு சேர்ந்தாலும் சரி, நேற்று சேர்ந்தாலும் சரி, நாளைக்கு சேர்ந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்பு. ரெண்டாவது சீனியாரிட்டிங்கிறது லீடருக்குன்னு கிடையாது. யாரு முந்துறாங்களோ அவங்களுக்கு தான் சீனியாரிட்டி. அப்படிங்கும்போது இந்த அப்கிரேட் பண்றது, அக்செப்ட் பண்றதுலாம் ஃபாஸ்டா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த சீனியாரிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு சிலர் அறியாமையில இன்னும் கேக்குறாங்க, என் டவுன்லைன்ல எனக்கு முன்னாடி வாங்கிட்ட ரூபா இன்னும் எனக்கு வரல அப்படின்னு. என்னன்னா அவங்க அப்கிரேட் பண்ணது லேட்டா இருக்கு. அது அவங்களுக்கு இன்னும் புரியல. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சமா போராடிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சமா அதுல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். அது முக்கிய பங்கு படை நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் ட்ரைனர்ஸ் தான். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்களா? நமக்கு இப்ப டூப்ளிகேஷன் ஃபாஸ்டா இல்லைன்னாலும் அதுக்கு ஒரு சில ரீசன்கள், காரண காரியங்கள் இருக்கலாம். பட் இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கிறோம். இந்த 3வது வருஷம் ஸ்ட்ராங்கா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது முக்கிய காரணம் கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் ட்ரைனர்ஸ் தான். அவங்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க மூலமா தான் நம்ம இவ்வளவு தூரத்துக்கு எல்லாத்தையும் ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த சிஸ்டத்திலும் இல்லாதது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னா என் டீம் மட்டும்தான் நான் பார்ப்பேன், அடுத்த டீமை பார்க்க மாட்டேன். பட் நம்ம இதுல அப்படி கிடையாது. யாரு எந்த கன்னியாகுமரியில இருக்க ஒரு காஷ்மீர்ல சந்தேகம் கேட்டா அவர் அங்க டவுட் கிளியர் பண்ணி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு நமக்கு யாரு எந்த டீம்னு தெரியாது. யாரா இருந்தாலும் நமக்கு அதுல டெவலப் ஆறாங்க, அப்கிரேட் ஆறாங்க அப்படின்னா 100% அதுல எல்லாத்துக்கும் அதுல ஒரு சின்ன பலன் இருக்கும். அதனால இந்த சிஸ்டம் கண்டிப்பா ஃபெயிலியர் சிஸ்டம் கிடையாது. 100% இல்ல 1000 டைம்ஸ் பெட்டர். அந்த அளவுக்கு இருக்கும். இன்னும் நமக்கு புரிதல் தன்மை இல்லாதனாலதான் நம்ம இன்னும் ஸ்லோவா போய்கிட்டு இருக்கோம். பட் இது புரிஞ்சு கொஞ்சம் எல்லாரும் டூப்ளிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இண்டிவிஜுவலா கான்டெஸ்ட் போட்டு எல்லாரும் டூரு, இந்த மாதிரி பிரீமியம் ஆக்டிவிஷன் 10 பிரீமியம் பண்ண டூரு, 15 பண்ண டூரு,
5 பண்ணா கேஷ் பிரைஸ் 1000 ரூபாய் இந்த மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கண்டிப்பா வந்து ஃபாஸ்டா பண்ணும். இந்த டூப்ளிகேஷன் வந்து இந்த 3 லட்சம் ஐடிஸ் மட்டும் நீங்க எட்டுங்க. இது வரைக்கும் நான் சொன்னதுதான் செஞ்சிருக்கேன். அதே மாதிரி எதையுமே முன்னக்கூட்டி இது பண்ணீங்கன்னா இது வரும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க பண்ணுங்க, என்ன வருங்கிறத அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும். எல்லோரும் பொருளாதாரத்துல சுதந்திரம் அடையணும்னா நம்ம இந்த பேசிக் 3 லட்சம் ஐடிஸா சீக்கிரம் எடுக்கணும். எப்படி இருந்தாலும் இன்னொரு 3-4 மாசத்துக்கு நம்ம எடுத்துடலான்னு ஒரு ஐடியா இருக்கு. எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 2026 நம்ம மிஷன் 1 crore வந்து நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் அதோட ஃபாஸ்ட் வந்து அந்த அளவுக்கு அபரிதமா இருக்கும். அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திடலாம் நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த புரட்சி ஏற்படுத்தியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பேசிக் வந்து உங்களுக்கு இன்னைக்கு போட்டா அடுத்த வாரம் 10 நாள் 15 நாள் வரும். ஏன் சொல்ல முடியாது. போட்ட அன்னைக்கே கூட இம்மிடியட்டா ரிசீவ் லிங்க் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், பணம் வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்த முடியும். அதுக்கு உங்க எல்லாரோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் முடியும். என்னால மட்டும் தனிப்பட்ட முறையில் முடியாது. நான் சிஸ்டத்தை உருவாக்கியாச்சு. அதை செயல்படுத்துறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பாடுபடணும். இதை மட்டும் நீங்க ஒரு சபதமா எடுத்து பண்ணுங்க. 100% நம்ம 2026 வந்து நமக்கு தான் நம்ம வருஷம். அதனால கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம். இல்ல மாற்று கருத்தே கிடையாது. இந்த மட்டும் இந்த 3 லட்சத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம வளர்ச்சி அதுக்கப்புறம் யாராலும் தடுக்க முடியாது. இப்பவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாழ்த்து சொல்றதுலயே பாத்தீங்கன்னா இதுல இருந்து வெளியேறின மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வாழ்த்து சொல்றாங்க. இதுவே வந்து ஒரு பெரிய சைன் நமக்கு. என்ன அப்படின்னா அவங்க திரும்ப வர்றதுக்கு ஐடியா பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாருமே வாழ்த்து, ஒரு 4 பேர் வாழ்த்து சொல்லிட்டாங்க வெளியேறின மக்களே. அதனால பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி ஒரு சிஸ்டம் இது வரைக்கும் எந்த இதுலயுமே உங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு அழகா ஒரு கோஆர்டினேட்டர் சிஸ்டம், ட்ரைனிங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. இதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறுவோம். இந்த பிறந்த நாளுக்கு நீங்க எல்லாரும் இதைத்தான் நீங்க இதை எடுத்துக்கணும். என்ன வாழ்த்துறது பெருசு கிடையாது, சந்தோஷம். பட் வந்து இந்த வாழ்த்தோட நிக்க நம்ம டூப்ளிகேட் பண்ணி 100% இந்த 3 lakhs ஐடிஸ் ஒரு 3 to 4 monthsக்குள்ள அச்சீவ் பண்ணி நம்ம ஒரு புரட்சியை ஏற்படுத்தி 2026 எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட ஒரு வெறியோட இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்குரிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. சிறப்பு. இன்று காலை முதல் இந்த 9:45 இந்த நிமிடம் வரை நமது அன்பிற்கினிய நிறுவன தலைவர் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்ன அத்தனையுடைய வாழ்த்துக்களையும் ஏற்புரை வழங்கி நம்மை அடுத்த கட்டத்திற்கு உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் நம்மை வழிநடத்த தயாராகிவிட்டாங்க. அவருடைய வழியை பின்பற்றி நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அண்ணன் எதிர்பார்க்கக்கூடிய 3 லட்சம் பிரீமியம் ஐடி, அது அவருக்காக கேட்கல, நம்ம ஒவ்வொருவருக்காக தான் கேட்கறாங்க. அந்த வகையில ஒவ்வொரு மாவட்டங்களும் இண்டிவிஜுவலா கான்டெஸ்ட் போட்டு பிரீமியம் ஐடியை நோக்கி மிக பாஸ்டா வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அண்ணனுடைய கனவு, நம்மளுடைய கனவு மிக மிக விரைவில் நிறைவேறுவதற்காக காத்துக்கொண்டு இருக்கிறது. அற்புதமான ஏற்புரை வழங்கி அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொன்ன நமது மதிப்பிற்குரிய எம்டி அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களுக்கு அனைவரும் சார்பாக இந்த நேரத்திலே நன்றிகளை சொல்றோம். நன்றி, வணக்கம்ண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.